बीबी तेरा दिलवर दीवाना बीबी तेरा दिलवर दीवाना हरे राम कुड़ियों को डाली दाना हरे राम कुड़ियों को डाली दाना बंदा गैला मुस्ताबुदाना बंदा गैला मुस्ताबुदाना हरे राम कुड़ियों को डाली दाना हरे राम कुड़ियों को डाली दाना ये मोड़ी के लाना मोड़ी मुड़ी के लाना मगर बच्चुआरे आया दीवाना बंदा गैला मुस्ताबुदाना बंदा गैला मुस्ताबुदाना என்னடா பாட்டு பாடுற பாட்டு பாடுற கேட்கறதுக்கு நல்லா இருக்குன்னு கேட்டா என்னடா ஆயிரம் பாரு அம்மா கிட்ட பாட்டு பாடுற हिंदी पाட்டுங்க ஓ இது இந்து பாட்டு ஹிந்தி பாட்டு எனக்கு தெரியாது हिंदी பாட்டு இல்லைங்க ஹிந்தி பாடல் எனக்கு தெரியாதுடா அப்படியா ஆ, வேற மொழி பாட்டு வேற மொழி தெரியுமா பாடு பார்க்கலாம் கடலைக்கின பொண்ணுரே காணா பொண்ணு பொண்ணுரே கடலைக்கின பொண்ணுரே காணா பொண்ணு பொண்ணுரே போய் வரும்போது எந்த கொண்டு வரும் கை நிறைய போய் வரும்போது எந்த கொண்டு வரும் பதினேழாம் நாளிலே பாலாதி கரையிலே மனச கல்லடி மாறுவோம் மாணிக்க கல்லு தரமோ ஒரேயோ 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 கடலைக்கின பொண்ணுரே எவனக்க போறீங்கோ யாருனக்க போறீங்கோ எப்ப ஏய் ஒரே அடி ரெண்டா கட்டை வைக்கிறாங்க எதுக்கு என்னடா பாட்டு பாடுற பாட்டு பாட்டு அடிக்கிறது வாரு ஏய் இந்த பாட்டு எனக்கு பிடிக்கல வேற பாட்டு பாடு இந்த மொழி தெரியல எனக்கு ஐயோ இது மலையாளம் ஓ இது மலையாள மொழி கேரளா மொழி கேரளா மொழி எனக்கு தெரியாது മലയാളം അറിയാ ஆஹா. ഏതോ ചേട്ടാ എന്താ ഞാൻ മലയാളം പറഞ്ഞു മനസ്സിലായില്ല മുണ്ടാകൂതി മോനെ ஏய் என்னடா பேசிட்டு இருக்கற எனக்கு இந்த மொழி தெரியாதா வேற மொழியில பாடு ഇത് தெரியாது ஆமா വേറെ മൊഴി ஆமா തായകെ മകനെന്തു പിളയരില്ല അണ്ണനെ മണയെന്തു സിൽവരല്ല തായകെ മകനെന്തു പിളയരില്ല അണ്ണനെ മണയെന്തു സിൽവരല്ല സത്യമണി കൊടുതാകെ സിൽവരല്ല എന്നു മേട്ടി കുടിയണം എന്നു വേട്ടി കുടിയണം അറുപതോ എഴുപതോ നീ മേഘേലി ഇരുപതോ മുഴുവതോ ഈ ഊരിನಲ್ಲಿ ಈ ಜನರ ನಡುವಿನಲ್ಲಿ ಏಕಪಾಲಲ್ಲಿ ನೆನ್ನು ತೆಗೆದುಕೊಳ್ಳುವೆ உள்ளாடிச்சுக்கொள்ளுவனே என்ன ஏய் இது என்னடா மொழி இது கர்நாடகா கன்னடம் கன்னட மொழி எனக்கு தெரியாதப்பா அப்படியா ஆமா இது தெரியாதா ஓ, அப்பா. இப்ப என்ன மொழிதா சரி விடுங்க பாடி நான் பாடுறேன். ஏய் எனக்கு தமிழ் மட்டும் தான் தெரியும் அப்படியா ஆமா. தமிழ் ம். தமிழ் பாட்டு தெரியாதுங்க ஏன்? பாடு இருக்கிறாங்க ஆஹா. அப்படியா அப்படிங்களா கம்மக்கரையிலே சும்மா நம்மளுக்கு என்ன பண்ணுது தப்பிக்க நினைச்சு தண்ணியில குதிச்சா என்ன பண்ணுது அவன் குதிச்சா நீ என்ன பண்ணுவ தமிழ்நாடு போவே நீ என்ன பண்ணுவ அம்மாடி அம்மாடி என்ன பண்ணுவ இப்போ என்ன பண்ணுவ தண்ணி கூடம் தண்ணி போகையிலே உன் கையை தொட்டு இழுத்தா என்ன பண்ணுவ கொண்டு வந்த குடத்தை ஊட்டலையில் கொட்டிக்கிட்டு போனா என்ன பண்ணுவ உன் தாமரையும் தொலைச்சா என்ன பண்ணுவ கல்யாணம் அழைக்க என்ன பண்ணுவ அம்மாடி அம்மாடி ஏன் சேர்த்துது நூறு ஏன் சேர்த்துது ஏய் என்னடா பாட்டு பாடிட்டு இருக்கும்போது நடுவுல ஏவி சேர்த்து தமிழ் பாட்டை டப்பிங் பண்ணி தெலுங்குல பாடுறதுங்க ஓஹோ ஆந்திரா இருக்குது ஆமா ஆந்திரா தெலுங்கு பேசுறாங்க ஓ தெலுங்கு தெரியும் உனக்கு ஆ. பாடு பார்க்கலாம் அதே தெலுங்கு இங்கேயும் நிறைய பேருக்கு தெரியும் பாடு பார்க்கலாம் அப்ப தெலுங்கு பாஷையில பாடுறது இதே பாட்டை பாடு ஏரிக்காரன் ஊருக்கு நான் மனசுல ஏன்னு சேர்த்துவு தப்பி எனக்கு நினைச்சு நூறு தும்புகிட்ட ஏன்னு சேர்த்துவு அழுத்து ஏன்னு சேர்த்துவு நீங்களும் போகிறதுங்க ஏன்னு சேர்த்துவு அம்மாடி அம்மாடி நாகுத்துவா பேசுவா ஏன் சேர்த்துவு நீ ஏன் என்னடா பேசிட்டு இருக்கிற என்ன என்ன சொல்ற கை இப்படி இப்படி காமிக்கிற
நாகத்துவா பீதரும் நல்லாவே சகிக்குமான்னு கேக்குறேன். ஓஹோ தெலுங்குல. சரி சரி சரி. அதுக்கு நீங்க நாகித்தி மந்திரி நாகித்தி. அப்படியா கேளு. நாகித்திவா பீகித்திவா நாகித்திரா பீகித்திரா நாகத்திவா பீதிவானா நக்கனியா புடுங்கனையான்னு அர்த்தம். நானே நக்கனண்டா புடுங்கனண்டாங்கிறீங்க. ஏய் நீங்க தெலுங்கு கத்திரி சொல்லி பொறாமப்படுறாங்க. பொறாமை பண்ணிட்டு எப்படியே போய் நக்குங்க. போனால் போகட்டும். சரி. ஏய் இந்த எழுத சபைக்கு என்னுடைய முத்தான முதல் கண் வழக்கம். அம்மா இன்னும் என் அன்பார்ந்த பெரியவர்களோ அருமை தாய்மார்களோ இன்னும் நாடகக்கலா ரசிகர்களோ இன்னும் பள்ளி கல்லூரி செல்லும் மாணவர்களோ அனைவரும் பேரும் வந்திருக்கிறார். ராஜசபையாக என்ன காரணம் தெரியுமா? இன்றைய தினமாக விநாயகர் சதுர்த்தி இன்னைக்கே நாடகம் போகிறாங்க. ஆமா. உள்ளூரை சேர்ந்த பொதுமக்கள் அனைவரும் ஒன்றாக சேர்ந்து இன்னும் நமது உயிரின ஐயாவாகிய யாருக்கா இன்னும் திருச்செங்கோடு வட்டம் இன்னும் ராஜாபாளையம் ஊராட்சி மன்ற தலைவர் இன்னும் தேவி ஈஸ்வரமூர்த்தி அவர்கள் தலைமையிலே இன்றைய தினமாக நாடகமானது அரங்கேற்றம் செய்துள்ளார். நம்முடைய ஊராட்சி மன்ற தலைவர் அவருடைய முன்னிலையில ஊர் பொதுமக்கள் சார்பாக நாடகத்தை அரங்கேற்றம் செய்திருக்கிறார்கள். ஆமா. அப்படி நாடகம் வைத்த நல்ல உள்ளவர்களுக்கும் இந்த ஊர் பொதுமக்களுக்கும் எங்களது கலைக்குழு சார்பாக பலமாக நன்றிகள். வணக்கம். நாம் வேட வேட்டி வெளியே வந்த உடனே நமக்காக சதீஷன் அவர்கள் அவர் சொத்திலிருந்து நமக்காக 10 ரூபாய் ஆதிவாய் வழங்கியிருக்கிறார். அதனுடைய குடும்பமானது ஆட்கோட பக்கம் வருஷம் ஸ்டார்ட் எப்போட பக்கம் பெட்டு பெருகி நோயற்ற வாழ்வு குறைவற்றா சொல்லப்பட்டு அவரது குடும்பமானது பல்லாண்டு கால வேண்டும். அது மட்டும் இல்லாமல் இந்த ராஜசபையிலே இன்றைய தினமாக பெரியவர்களால் நிச்சயிக்கப்பட்ட நாடகம் என்ன? அருமையான ஒரு நாடகம். வள்ளி திருமணம். உறவின் வள்ளி. ஆமா. இப்படியாப்பட்ட நாடகத்திலே நான் வந்தபடியாக நான் யாருடைய அடிதாயே என்ன சொல்லட்டுமா?
ஜே போடுறேன். ஜே ஆ, உன்னுடைய பேர் என்ன? அப்படி கேட்கணும். ஆ, அந்த கேனத்துக்கு வந்து கேட்டானா என் பேரை? ஏன் பொச்சுக்கிட்டு இப்படி கேட்டுக்கிட்ட? அவன் பேர் சொன்னால ஆமா என் பேரான்னு கேட்டான். ஆமா ஆமா கேட்கல, நான் கேட்கறேன். நல்லா கேட்டுக்க. எங்க அம்மா ஜனவரி. எத்தனை மாசமா ஜனவரி? ஜனவரி. ஜனவரி. எங்க அப்பன் பேர் பிப்ரவரி. அப்பா பிப்ரவரி. என் பேர் டெம்பரவரி. ஏன் மனசாட்சி ஏதாவது இருக்குதா? ஏன் பேரெல்லாம் வரி வரின்னு வருது? நாங்க நோம்பு கூட வரி கொடுக்கணும். ஏன் இந்த பேர்லயே 3 வரி வருது. எப்படி எப்படி? ஜனவரி எங்க அம்மா, எங்க அப்பா பிப்ரவரி. பிப்ரவரி 1 வரி. ஆமா. என் பேர் டெம்பரவரி. டெம்பரவரி 3 வரி வருது. 3 வரி வந்துருச்சு. அப்புறம் எதுக்கு இன்னொரு வரி? எதுக்கு இன்னொரு வரி? எங்க அம்மா கீழ் ஜாதி, எங்க அப்பா மேல் ஜாதி, நான் அந்தர ஜாதி. அந்தர்ஜாதியா? அந்தர்ஜாதியா? அப்புறம் குளம் குளம் கந்தர குளம். ஏய் போடா உள்ளே. உள்ளே போ. போயிட்டு வரேன். குளம் மூடிக்கிட்டு. ஏய் ஆறோ சொல்றா. அப்படிங்க. அடி ஒன்றும் இடி போல வந்து விடும் சாக்குறது. அப்படியா? வைத்தியக்கார மாதிரி பேசிட்டு இருக்கான். சரி சரி சரி. நண்பா ஓ, எப்படி தெரியுமா? பேர் என்ன? நான் வாழ்ந்து வரக்கூடிய உலகம் நாடு இது தெரியுமா? கீழே 7 உலகம், சரி மேலே 7 உலகம், ஈரேழு 14 உலகங்களிலே நான் வாழ்ந்து வரக்கூடியதோ தெய்வலோகம். தெய்வலோகம். உண்மைதா? சரி. இந்த தெய்வலோகத்தில் வாழ்ந்து வரக்கூடிய என்னுடைய பெயரோ தெய்வ கோமான், தேவேந்திரனோ என்னுடைய பெயர். சரிங்க. உங்க தேவகோவனம் மந்திரி பேர் தேவேந்திரன். தெய்வ கோமான் தேவேந்திரன் பேரு. தெய்வ கோபாலன்னா எப்படி தெரியுமா? உலகத்தே மும்மூர்த்தி தேவர்கள் 3 பேர், சிவன் விஷ்ணு பிரம்மா என்று சொல்லக்கூடிய மும்மூர்த்தி கடவுள்களுக்கும் தெய்வம், அந்த தெய்வத்திற்கே தலைவனாக இருக்கக்கூடிய அவங்களுக்கு நீங்க தலைவர். ஆமாப்பா, அனைவருக்குமே தலைவனாக இருக்கக்கூடிய தெய்வ பகவான் என்னுடைய தான் தேவேந்திரன். சரிங்க. தேவேந்திரன் உண்மைதான். இந்த தாய் தகப்பன் யார்? இந்த தெய்வ பகவானை பெற்றெடுத்த தாய் தந்தையா தெரியுமா உனக்கு? எப்படிங்க?
இந்த தேவர்களுக்கு தலைவராக விலகி வரக்கூடிய இந்த தேவேந்திரனை பெற்றெடுத்த தாயார் தந்தையார் எனது தாயாரும் அதிதிதி. அதிதிதி சரி. எப்படி அதிதிதி? 2 தாய்மார்கள். எந்த அம்மா? ஆமா. எனது அப்பா எனது தந்தையாரோ காசியப்பரிசி. காசியப்பரிசி. ஆமா. இப்படி இருவருக்குமே அள்ளிச்சலமாக இந்த தேவேந்திரன் நான் பிறந்தேன். அப்படிங்களா? அப்படிதானப்பா? அது 2 பேரும் உங்க அம்மாயா? இதோ அதிக்கு பிறந்தவர்கள் அந்த அரக்கர்கள். ஓ, அரக்கமுடு. ஆமா. இந்த திதிக்கு பிறந்தவர்கள் இந்த தேவாதி தேவர்கள். அப்படிங்களா? அப்படிதானப்பா? ஓஹோ, தேவர்கள் வந்தீங்க. அப்படியா? சரி சரி. இப்படி என்னை பெற்றெடுத்து தக்கொரு வயதானவர்களே எனக்கு திருமணமும் செய்து வைத்தார். அப்படியா? மாலைக்கு வேலை விடுதியா? மாலைக்கு தாலி கட்டணும். என்னடா பேச்சு? மாலைக்கு தாலி கட்டணும். ஒரு நாட்டுக்கு அரசனாக வேண்டும் என்றால் திருமணம் செய்திருந்தால் மட்டும்தான் கல்யாணம் ஆனாலும் ராஜா ஆக முடியும். உண்மைதான். இல்லைன்னா இளவரசன் தான். இளவரசன் தான். அப்படியாப்பட்ட என்னை திருமணம் செய்த எனது மனைவியார் தெரியுமா? அவளை நினைக்கும் பொழுது எனது மனமானது எப்படி இருக்கிறது? எப்படி? ஏன் அப்படி பேசுறீங்க? ப்ளீஸ் தயவுசெய்து கொஞ்சம் அமைதியாக சாமி. எனது மனைவியா யார் தெரியுமா? யார்? நம்ம போடுற என்னமாலே முடிந்தாலே
உங்களுக்கு மனமார்ந்த நெஞ்சார்ந்த நன்றி கலந்த வணக்கம் வணக்கம் வணக்கம். ஆமை கணேசனா ஐ லவ் யூ. என்ன இல்லைங்க இருக்காரா? ஐ லவ் யூ. சொல்லுங்க. எனது மனைவியார் யார் தெரியுமா? இந்த தேவேந்திரனுக்கு ஏற்ற என்னுடைய அன்புக்குரியவள், என்னுடைய பண்புக்குரியவள், என்னுடைய பாசத்துக்குரியவள் என்னுடைய மனைவி. சசி தேவி இந்திராணி. ஓ ஓ எப்படி? சசி தேவி வந்து இந்திராணி.